ஒரு தலைப்பில் இன்றைக்கி கேட்க இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எது மேலோங்கி இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சிலருக்கு வாழ்க்கையில்னு பார்த்தீங்கன்னா அதே ஒரு கசப்பு, வெறுப்பு, விசுவாசிகளாக தான் இருப்பாங்க. மனசில் ஒரே சஞ்சலம், போராட்டம், வேதனை, சிலங்களுக்கு இன்னும் அழுக, நிம்மதி இல்லாமல் தூக்கம் கூட சிலருக்கு வர்றதில்லை. இவங்களை ஒத்தைக்கு விட்டால் கூட வாழ்ந்துடுவாங்க. ஆனால் குடும்பத்தில் இருக்கும்போது அது வேறு பிரச்சனை. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கூட கவனிச்சிருப்பாங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கு பிறகு அதுக்கும் சில ப்ராப்ளம். எல்லாரையும் சமாளிக்கணும், எல்லோரும் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க ஃபேமிலி, உங்களுடைய ஓன் வயிற்றில் பிறந்தவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, சரீர குடும்பத்தில் உள்ளவங்க, அதுவும் நிமித்தமான பேர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு பாரம், துக்கம், வருத்தம். ஜெபிக்கிறோம், சர்ச்சு வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அது நிமித்தமாக வரக்கூடிய ப்ரெஷர் மூலமாக வரக்கூடிய நோய்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரர், அவருக்கு பேரலைஸ்ட். அவர் என்னை ஜெபிக்க சொன்னார் ஃபோனில். அப்போ நான் ஜெபம் பண்ணேன். ஏன் உங்களுக்கு பேரலைஸ் ஆகிட்டுங்க அப்படின்னு கேட்டேன். இந்த இளம் வயசில் எப்படி பேரலைஸ் ஆகிட்டு? வயசு 30க்கு 35 அவ்வளோதான் நினைக்கிறேன், 40க்கு மேலே ஆகலை. பிபி ஏறிட்டு 240 வரை போயிட்டு சடனாக ஸ்ட்ரோக், பேரலைஸ்ட். அப்போ டென்ஷன் ஒரு ஆளுக்கு, மன பாரம் உடனே நரம்புகளை தாக்குகிறது, பேரலைஸ் ஆக்கிட்டு. இப்போ கை கால் ஒத்த சைடில் விளங்காது. விசுவாசி தான் இது. இந்த வாரத்தில், போன வாரத்தில் தான் நம்ம சர்ச்சில் உள்ளவங்கள இன்னொரு ஆள். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளும், பணம், பொருளாதாரம், சரீர சுகம், அது மாத்திரம் ஒரு ஆளுக்கு நலத்தை தருவதில்லை. ஆனால் பிறர் கூட வைத்திருக்கிற அன்பு, உறவு, அந்த அதிலும் அவங்க கூட வச்சுருக்க தொடர்புலையும் நம்முடைய விசுவாசம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாதிப்பு வராது. நம்முடைய விசுவாசம் தான் நம்மளுக்கு பெரிய பெரிய ஒரு சாதகமான ஒரு அம்சம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம அசால்ட்டாக அவ்வளோ கவனம் செலுத்தாமல் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருன்னே சொல்லிட்டு போனால் ஒன்றும் நடக்கிறது கிடையாது. அதுதான் நிறைய பேர் வாழ்ந்து கடைசியில் முடிவுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பாடம் படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். வர்றதுக்கு முன்னக்கூட்டியே பாடத்தை படிச்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் கொண்டு வரணுமே தவிர, வந்ததுக்கு பிறகு பாடம் படிக்கணும்னா உயிர் போயிடும், குடும்பம் போயிடும், உறவு போயிடும். அப்போ முட்டாள்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. இப்போ எல்லாம் நல்ல தானே இருக்குது. ஆனால் ஓரளவு புத்திமான், ஞானவான்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்க. முட்டாள் கேட்குறதுலாம் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுவான். இதில் பைபிளில் 2 விதமான இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தருடைய வராதவங்களுமே சில பேர் சில காரியங்களை ஏற்றுக்கொள்வாங்க, நம்புவாங்க. ஆனால் விசுவாசியில் ஒரு பெருங்கூட்டம் ஒன்று இருக்குது. அது எல்லா இடங்கள்லையும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காண்டி தான் பைபிள் சொல்லுது நிறைய காரியங்கள். கலாத்தியர் 3 படித்து பார்த்தீங்கன்னா, புத்தி இல்லாத கலாத்தியர்னு சொல்கிறது போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கலாத்திய சபையில் இருந்திருக்காங்களே, கொரிந்திய சபையில் என்ன சின்னப்பட்ட பாடாப்படுத்தினாங்க. சபையிலே ஊரில் கேட்கக்கூடாத பாவ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் கர்த்தர் நேசித்து ஒரு சபையில் கொண்டு போதிச்சு அவங்கள நல்லாக்குறதுக்கு தான் கர்த்தருடைய வேலையாக இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா சர்ச்சில் எல்லாருமே சூப்பராக இருப்பாங்க, 100க்கு 100 எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் தான் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிருக்கலாமே. ஏக்கு சர்ச்சை போட்டு அப்படியே வளர்த்து கொண்டு வரோம். நல்லாகிட்டே இருக்கணும், வளரணும், அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும். அப்போ அதில் ஒரு பகுதி தான் நம்முடைய ஆரம்பத்தில் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை மறுபடியும் நினைவு கூறுறது அவசியப்படுது. வாழ்க்கையில் பிரச்சனைகளையே பேசி, பிரச்சனைகளையே பார்த்து, பிரச்சனைகளிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையை விட்டு உங்களை வெளியே கொண்டு வராது. நம்ம அதை விட்டு தூரமாக வர்றதுக்கு தான் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட போதனைகள், ஒரு சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறது, சபை கூட்டங்களில் கலந்து கொள்வது, ஆராதனையில் கலந்து கொள்வது, இதெல்லாம் கர்த்தர் தரார்.
இதை வேளா வேளைக்கு இந்த அப்படி கலந்து கொண்டு அப்படி வருகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளே வாங்கி அதை பயபக்தியாக உள்ளுக்க வச்சு பயபக்தியாக கடைபிடிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைத்த எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றா நடந்து வரும். இன்றைக்கே உளுந்த விதைச்சி நாளைக்கே உளுந்து எடுக்கணும்னா முடியாது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். உங்கள்கிட்ட நாங்கள் விதைக்கிறது அறுக்கிறதுக்கு ஒரு காலம் சமயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நீர் ஊற்றணும். உங்களுக்கு கிடைத்த வார்த்தைகளை நீங்கள் போய் படித்து தியானித்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் விசுவாசித்து என்னெல்லாம் புரியுதோ அதை இன்னொரு ஆள் வாயில் கேட்டு பிறர்கிட்ட பேசுகிறீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை தான் அதிகமாக பேசுகிற ஆள்கிட்ட தான் பழக்கம் வைக்கணும். விசுவாசிங்கிற பேரில் என்னத்தையும் பேசுவாங்க, என்னத்தையும் கேட்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறவங்க பேர் தான் நல்லது. எவ்வளோ வசனங்களை கவனிக்கிறவங்களோ அது உங்களுக்கு நல்ல வரும். இப்போ நம்ம என்னத்தை கவனிக்க போகிறோம்னா வாழ்க்கையில் விசுவாசம் மேலோங்கணும். கஷ்டம், கவலை, பிரச்சனை, பாரம், துக்கம் இதெல்லாம் மேலோங்குச்சுன்னா எதிர்மறையான விளைவுகளை உங்களுக்கு விளைவிக்கும். பிறரை பற்றி பேசுகிறவங்களிடத்தில் பேசுகிறார்களா, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசுகிறவங்களிடத்தில் பேசுகிறார்களா என்பது ரொம்ப முக்கியம். பிறரை பற்றி பேசுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பேசுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறார்கள். ஸ்திரப்படுத்துகிறது மிக மிக அவசியம். ஓகே, ஸோ அதனால் வாழ்க்கையில் விசுவாசம் தான் நம்மளுக்கு எப்பொழுதும் நம்முடைய நினைவு மண்டலத்தில், பேச்சில், செயல்களில், குடும்பத்தில், பழக்க வழக்கங்களில் விசுவாசம் எப்பொழுதும் மேலோங்கி நிற்க வேண்டும். வேறு பிரச்சனை உங்களை பார்க்குறவங்க, வீட்டில் பார்க்குறவங்க, வெளியே பார்க்குறவங்க இவர் ஒரு விசுவாசி அப்படிங்கிறத, விசுவாசிக்கிறவர்கள் அப்படிங்கிறத நம்ம காட்டணுங்கிறது மாத்திரம் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காது. அந்த நேரத்தில் மாத்திரம் வசனம் எனக்கு தெரியும்னு மனப்பாடமாக சொல்கிறது மாத்திரம் காணாது. அவங்களுடைய பிரதியுத்தரங்களும் வீட்டில் சாதாரண குடும்ப வாழ்க்கையை விட விசுவாசம் பிரதிபலிக்க வேண்டும். சரி, கவனிப்போம். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பைபிள் சொல்லுது. விசுவாசம் நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. ஃபெய்த், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். விசுவாசம் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு அடையாளமும் அறிகுறியுமே இருக்காது. நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. எதை நம்ம நம்புகிறோமோ, இது நல்ல காரியம் நடக்கணும்னு நம்புகிறோம், அது வந்து சேரும் என்று நம்புகிறோம். இப்படி சிலருக்கு சுகம் வந்து சேரும் நம்புகிறார்கள், நல்ல குடும்ப வாழ்க்கை சேரும் நம்புகிறார்கள், திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எல்லாம் எதிர்பார்க்கிறோம். எல்லா எதிர்பார்ப்புக்கும் விசுவாசம் வருகிற பொழுது அந்த எதிர்பார்ப்புகளுக்கு உங்கள் கைகூடி வர பண்ணக்கூடிய, அந்த எதிர்பார்ப்புகளை கைகூடி வர பண்ணுகிற அந்த வல்லமை தான் விசுவாசம். நிறைய காரியங்களை எதிர்பார்க்கணும். திருமணம், அடுத்த குழந்தைகள், சில பேருக்கு விசுவாசிகளாக இருந்தாலும் சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு. இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும், வியாபாரமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் விசுவாசம்தான் நீங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு கைகூடி வர பண்ணுகிற ஒரு காரியம். அப்போ எதிர்பார்ப்புக்கு பேர் தான் நம்பிக்கை. அந்த ஹோப் அப்படின்னு சொல்கிறது. ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு விசுவாசமானது நமக்கு ஒரு கைகூடி வர பண்ணுகிற ஒரு வல்லமையாய் அது இருக்கிறது. அப்படின்னா அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? எதிர்பார்க்கிற காரியத்துக்கு அது சொல்லுகிறது, நம்பப்படுகிறவர்களுக்கு ஒரு உறுதியையும் காணப்படாதவர்களுக்கு நிச்சயத்தையும் அது தருகிறது. அப்போ முதல்ல நம்ம கைகூடி வருவதோ வரலையோ அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு கைகூடி வந்துடுது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி விடுகிறது ஆவியில். அதுக்கு பிறகு அது நீங்கள் அது உங்களுடைய பெற்றுக்கொள்வது வந்து சுலபமாகி விடுகிறது, எளிதாக்கி விடுகிறது. அப்போ பெற்றுக்கொள்கிற காரியத்தை எளிதாக்கி விடுகிற ஒரு தெய்வீக ஒரு வல்லமைக்கு பேர் தான் விசுவாசம். அது சுகமாக இருந்தாலும் எந்தவித காரியத்தில் இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை சுலபமாக்கி கொடுக்குற காரியம் விசுவாசம். அதை சில பேர் நிறைய காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை எப்படி கைகூடி வர பண்ணுகிறது? விசுவாசம் கைகூடி வர பண்ணுகிறது. அதற்கு ஒரு வல்லமை இருக்கிறதுனால இதை எத்தனை பேர் சீரியஸாக எடுத்து அதை அனுதினமும் விசுவாசத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மேலோங்க பண்ணுகிறார்களோ, நான் சொல்ல வர்றதை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்முடைய மிக முக்கியமான வாழ்க்கை. இதுதான் இருக்கணும். இப்போ நம்ம தூய்மையை பற்றி வீட்டில் பேசுகிறோம். எந்த ஸ்திரீயோ, அதில் எந்த குடும்ப தலைவியோ அல்லது குடும்பத்தினரோ தன்னுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸு, வாயில், அது எல்லா துணிமணிகள் எல்லாமே தூய்மையாக வைத்திருக்கிறது தான் மனித இயல்பு. தூய்மையாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனித இயல்பு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து தூய்மையாக இருக்காது.
அலங்கோலப்பட்டு கிடக்கும், அங்கங்கே நாட்டம் அடிச்சுட்டு கிடக்கும். அவங்க வீடு யார் அப்படின்னா, அவங்க வீட்டில் யாருக்காவது புத்தி சரியில்லாமல் இருப்பாங்க. மற்றபடி நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடும் சுத்தமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட இடங்களில் இருக்குன்னா அது அப்படி தான் இருக்கும், அவங்களுடைய இல்லம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா தூய்மையாக வச்சுருக்கிறத அது அவங்களுடைய வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழில் சொல்லுவாங்க, சுத்தம் சோறு போடும். அது உண்மையில் சோறு போடுது. பைபிள் படி சுத்தமாக இருக்கணும் பாருங்கள். சுத்தம் இல்லைன்னா வரக்கூடிய நோயும் வந்துடும். சோறு போடாது, இருக்கிற சோறை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் நாம். அதே போல் தான் நம்ம கிறிஸ்தவர்கள் விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தருது. சரி, அதனால் விசுவாசம் என்னன்னு பார்க்குறோம், அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்குறோம். வர்றக்கூடிய இடத்துக்கு போனால் தான் அது கிடைக்கும். வர்றதை எடுக்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும், கர்த்தருடைய வார்த்தை கேட்பதினால் வரும். ரோமர் 10:17 நம்மளுக்கு மனப்பாடமாக தெரியும். விசுவாசம் என்பது வேறு எந்த வழியிலும் வர்றதில்லை. விசுவாசம் என்பது வசனத்தினுடைய கருத்தை புரிந்து கொள்வதனால் வருகிறது, அதை கேட்டு புரிந்து கொள்வதனால் வருகிறது. வசனத்தினுடைய கருத்தை கேட்டு புரிந்து கொள்வதனால் வருகிறது. ஒரு வசனம் ஒரு ஆள் சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கு கேட்டிருக்கீங்க, பல்வேறு முறை கேட்டிருக்கீங்க, கருத்து புரியவே இல்லைன்னா அது வராது. அவருடைய கருத்து புரியணும். அதான் சில பேர் என்ன சர்ச்சில் உட்காந்துட்டேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, சரி, அது சிலருக்கு ரொம்ப காலமாகும் ஒரு காரியம் புரிகிறது. சில பேருக்கு சீக்கிரம் புரியும். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ஆள் கருத்து புரிவதை அவங்க அதுக்கு தன்னை ஆசையாக அது என்ன சொல்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் காது கொடுத்துக்கிட்டு அதை உள்வாங்கிறதுனால அவங்களுக்கு கருத்து புரியுது. பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுல 1 நிமிஷத்தை கவனம் சிதறி பிள்ளைகள் வச்சுருக்கிற பிள்ளைகள் கூட அப்படி இது பண்ணிட்டாங்கன்னா, வேறு எதையும் கவனிச்சிட்டாங்கன்னா உடனடியாக அந்த கருத்து அவங்களுக்கு புரிவது இல்லை. சுத்தமாக சொல்கிறேன், கருத்து புரியாது. ஏன்னா நாங்கள் பூ தொடுக்கிற மாதிரியாங்க சில விஷயத்தை தொடுக்கிறோம். பூ மாலையை உண்டு பண்ணுறது போல் இடையசில் கொஞ்சம் நேரம் நீங்கள் தொடுக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்த விட்டிங்கன்னா அது அந்த இடத்துல கேப் ஆயிரும். அதனால தான் கவனம் ரொம்ப முக்கியம். இது ஒரு பத்தியத்துக்கு மருந்து சொல்கிறது போல், பத்திய மருந்து சொல்கிறது போல், மருந்துன்னு சொல்லி பத்தியம்னு சொல்கிறது, எதை செய் எதை செய்யாதுன்னு. சில பேருக்கு புரியாது பாருங்கள். பத்தியம்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு புரியாது. நிறைய பேர் மும்பை வாழ் மக்களுக்கு பத்தியம்ங்கிறது என்னென்னா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் பத்தியம். டோன்ட் டூ திஸ், இதை மாத்திரம் செய்யணும், அது எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுக்கணும், இப்படி கேட்குற ஒரு இதுனால நல்ல உடம்பு நல்லா. தமிழ் மருத்துவங்கள் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு அந்த காலங்களில், பக்க விளைவே கிடையாது, அப்படி இருந்துச்சு. தமிழ் மருத்துவத்தை சூப்பராக சொல்லாமல் இப்போ வேதாகம மருத்துவத்துக்கு வருவோம், வேதாகம வாழ்க்கைக்கு வருவோம். இது அதோட உயர்ந்தது. அப்போ கேட்க என்ன பண்ணுது, ஒரு ஆள் அதை அழகாக கேட்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னா, கேள்வி என்பது கேட்பது உள்ளுக்க கேட்கணும். இந்த காது கேட்டால் போதாதான். கேள்வினால் வரும் அப்படின்னா இந்த காதில் நிறைய பேர் கேட்குறாங்க, மனப்பாடமும் கிடச்சிருது. இந்த கேள்வினால் வரும்போதே மனப்பாடம் ஆகுது. ஆனால் அது இருதயத்தில் கேட்கணும் அப்படின்னு கருத்தில் சொல்கிறார். அந்த இருதயத்தில் கேட்கணும் அது. அப்போ அந்த புரிந்து கொள்வதனால அந்த காரியம் உள்ளுக்கு உட்காந்துரும். ஒரு திருப்பி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அது சத்தியம்னு தெரிஞ்சுட்டா அதை விட்டு நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. அதுதான் விசுவாசம். சரி, அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும், தொடர்ந்து கேட்பதினால் வரும். தேவனுடைய கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். தமிழ் பைபிள் சொல்கிறது நம்ம பல்வேறு முறை கேட்டிருக்கோம். விசுவாசம் கேள்வினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். ஃபெய்த் கம்மத் பை ஹியரிங், ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட்னு இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. அவன் கேட்டுக்கொண்டே இருப்பதினால விசுவாசம் வருகிறது. அதை கேட்டு புரிவதனால் வருகிறது. நிறைய பேர் கிறக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது, தலை இதாக இருக்குது. அதுக்குள்ளே ரெஸ்ட்டை ப்ராப்பராக கொடுத்துட்டு வசனம் கேட்கறதுக்கு தெளிவாக உட்காந்து தெளிவாக கேட்டு அதை கடைபிடிப்பதற்குரிய பயபக்தியோடு கேட்கிறது தான் விசுவாசத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிறது. இப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் கேள்வினால் வரும், கவன சிதறல் இல்லாமல் கேட்க வேண்டும், அப்பொழுது விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு புரிதல் அவசியம். அதனால் பகிர்ந்து போதிக்கிறவர்கள் அவசியம். சில இடங்களில் நம்ம பகிர்ந்து போதிக்கிறது இல்லை, பார்க்க முடியாது, வித்தியாசமாயிரும். அப்போ சில இடங்களுக்கு நான் போனேன்னா எனக்கு அது எவ்வளோனா மணிக்கூர் அங்கே இருந்தாலும் சரி தான், எனக்கு வேதாகம வார்த்தைகளுக்கு முரணாக பேசி கொண்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கலக்கமாக இருக்கும். என்னடா கூட்டம், என்ன பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்ட்டு.
அப்போ அந்த இடத்துல அபிஷேகமே இல்லாமல் போயிடுது. வசனங்களை கேட்கும்போது ஒரு அனாயிண்டிங் இருக்காது, அட்லீஸ்ட் எனக்கே இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே சொல்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு வித்தியாசமாக இருக்கும். பைபிள் எடுத்து போதிக்கிறாங்க, வசனங்கள் இல்லை. ஸோ அதனால் பிற ஊழியங்களையோ வேறு எதையோ நம்ம குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. கேட்கிற வார்த்தைகளை புரிந்தால்தான் விசுவாசம் உற்பத்தியாகும். அப்போ விசுவாசம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில் கேட்குறது தான் விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுமே தவிர, விசுவாசத்தை உற்பத்தி பண்ணாத இடத்துல சும்மா வசனத்தை சொன்னதுக்கு பிறகு அதை மாற்றி சொல்லிட்ட அர்த்தத்தை, அதில் உங்களுக்கு விசுவாசம் வராது, அவிசுவாசம் தான் அதில் உள்போகுது. அவன் வசனத்தை கேட்கிறது வீட்டில் பைபிள் வச்சு படித்தா மாத்திரம் வந்துடாது, அது புரிதலினால் தான் உங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த புரிதல் வரக்கூடியது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அல்லையில் சொல்லிக்கிட்டோம், ஆமேன் சொல்லிக்கிட்டோம், அதை புரிஞ்சுக்கிட்டா சொல்லுவோம் ஆமேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கனால உங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் ஒரு ஆள்கிட்ட நல்ல இருக்கிற பிள்ளைகிட்ட இன்னொரு ஆள் கொஞ்சம் 2-3 வார்த்தை கெடுத்து பேசிட்டாங்கன்னா பிள்ளை போயிடும். பிறகு பிள்ளை திரும்பி வழி திரும்பி போயிடும். பிறகு இந்த பிள்ளையை திருத்தி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், பெற்றோர்களுக்கு அது தெரியும். அதனால் என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளோட சேரணும்னு எப்பொழுதுமே நினைக்கிறாங்க. நானும் அப்படி தான். எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய பயாலஜிக்கல் சில்ட்ரன், என்னுடைய சரீர பிரகாரமான குழந்தைகள் நல்ல பிள்ளைகளோடு பழகணும்னு நான் நினைக்கிறேன். அதே போல தான் ஆவிக்குரிய நல்ல வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். சில இடங்களில் நீங்கள் கேட்டாலும் அவங்க போடுற கட்டையெல்லாம் சாப்பிட்டுப்படாதீங்க, இலையை மாத்திரம் சாப்பிடுங்க. ஆடுக்கு இலை தான் வேணும், கட்டையை சாப்பிட்டா உள்ளுக்கு போய் நின்றுக்கிடும், மூச்சு திணறி அன்னைக்கே போனாலும் போயிடும், இல்லாட்டா கொஞ்ச நாள் கழித்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து அதை சரி பண்ணதுக்குள்ளே எல்லாம் உண்டு. அப்போ ரெண்டாவது இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் நிறைய பேர் ஆண்டவரை பிரியப்படுத்துறது கிடையாது. அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியம் உண்டாகாது. நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு அது பிரியமாகவே இருக்காது. அதனால அவங்களுக்கு நிறைய சண்டைக்காரங்கள்லாம் பெருகிட்டு இருப்பாங்க. ஏன் ஆண்டவரே, இவ்வளோ நாள் எங்கள் வீடு நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பெசக்கம் மனக்கசப்பும் நிறைய ஆகி போகுது, என்ன ஆண்டவரே என்ன ஆச்சு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் சண்டைக்காரங்க பெருகுவாங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சண்டைக்காரன்லாம் குறைஞ்சிருவாங்க. உங்களுக்கு தெரியுமா பைபிளோடைய வார்த்தை? ஒரு ஆளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானம் படி செய்வாராம், இல்லையா? இல்லை நீங்கள் வேற வத்தி வச்சுக்கிட்டு அலைவீங்க, வத்தி அல்லது தீ வச்சுக்கிட்டு அலைவீங்க, முன்னக்கூடி பின்னால் வைக்கிற மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதே போல் தானே அந்த தீ பிடிச்சிட்டு வரும். என்னங்க இப்போ அமைன்லாம் சொல்லக்கூடாது, இது ஆமீன் சொல்லக்கூடிய இது கிடையாது. அப்போ எங்கெல்லாம் நம்ம தீயை கொளுத்துறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்னொன்று, ஒருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். பாருங்கள், பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானம்படி செய்வார்னு சொல்லியிருக்கார், இல்லையா? இன்னொன்று, இங்கே நம்ம ஏதோ எதிர்மறையான விளைவுகளை நம்ம விதைக்கலை. நம்ம வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, எதிரிகளெல்லாம் போயிடுவாங்க. எதிரிகள் இல்லாமல் ஆக்கிடலாம், ஒருவேளை ஓரளவு எதிரிகள் இல்லாமல் ஆக்கிடலாம். அதுதான் நான் சொல்ல வர்றேன். சத்துருக்கள் நம்மளோட சமாதானமாகும்படி செய்வார். இது அங்கீகரிக்கீங்களா? ஆமென். அப்போ உண்மையில் ஒரு கிறிஸ்டியன் வந்து வின்னர், ஜெயிக்கிறவன். யார்? பிசாசு தான். இயேசு ஜெயிச்சிட்டாரா? இப்போ நீங்கள் அதை போய் அடிச்சுட்டு ஜெயிக்க வேண்டாம். நீங்கள் ஜெயிக்க போகிறது உங்களோட சொந்தக்காரங்களை, மற்றவங்களை, கூட இருக்கிறவங்கள, அக்கம் பக்கத்தில் தான் நம்ம ஜெயிக்கணும். ஆமென். ஹலோ, இயேசு நாமத்தில் பிசாசை கால் கீழே கொண்டு வர்றேன், இப்படி வாங்கி அடிச்சிட்டாலும் அவன் ஏற்கனவே கீழே தானே இருக்கிறான். இயேசுக்கு நாமத்தினால மண் என் காலுக்கு கீழே வருவதாங்கன்னு சொன்னால் மண்ணு கீழே தானே இருக்குது, அதே கதை தான். ஸோ இயேசு நாமத்தால உங்கள் காலை ஓங்கி அடிக்கிறதுனால பிசாசு உங்கள் காலு கீழே வராது, ஏற்கனவே கீழே தான் இருக்குது. ஆமென். ஆனால் உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஆமென். சரி, ஓகே. அப்போ இங்கே ஒரு ஆள் விசுவாசத்தினால தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவென்றும் விசுவாசிக்கணும். கர்த்தரை ஏன் நம்புகிறோம், கர்த்தரை ஏன் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய எல்லா வாழ்க்கையின் தேவைக்கும் அவர் தான். ஆமென். எல்லாத்துக்கும் அவர் தான், எதுக்குனாலும் அவர் தான். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஞாபகம் வரணும், ஏதாவது பிரச்சனை மத்தியில்
இயேசுவும் வார்த்தையும். முதல்ல அதான் வரணும். பிள்ளை சொல்றது வயிறு ரொம்ப வலிக்குது, அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க மாத்திரை எடுத்துட்டா, எடுத்து ஒரு வெளில போட்டு டபார். ஏசு எங்கே போனார்? ஏசு ஃப்ரிட்ஜ்லேயும் கிடையாது, வெளியும் கிடையாது, காணவே ஆயிட்டார். வீட்டில் இருந்து துரத்தி விட்டாங்க அவர். வயிறு வலிக்கினாலே ஃபடார்னு ஒரு தான், உடனே மாத்திரை தான். மாத்திரை சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் மனுஷன் 44 மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். சொன்ன உடனே இயேசுவின் நாமத்தில் சுகத்தை அவருடைய வசனம் தழும்பால் குணமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது. நான் வர்றேன், கையை மேலே வைக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், இல்லை நீ உன் கையை மேலே ஜெபம் பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுற வேண்டியது தானே. இதுக்கு பிறகு விசுவாசம் அதையே செய்கிறது கிடையாது. ஓடி போய் வெள்ளை தூக்கி போடுறது, அது வெள்ளையில் சரியாகாது. அடுத்தால அது கொண்டு ஒரு நாள் ஒரு 1000, அடுத்தால டாக்டர்கிட்ட தேடி போக வேண்டியது. இதுதான் பிரச்சனை நிறைய பேருக்கு. இப்போ விசுவாசத்தை முதல்ல நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், திடீர்னு யாருக்கா பிள்ளை சொல்லுது, அம்மா வயிறு பசி வெள்ளை எடுத்து போடுன்னு சொல்லுவோமா? அதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் தெரியுது, சாப்பாடு தான் கொடுக்கணும், அதுக்கு மருந்து வேலை செய்யாது. அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வியாதிக்கும் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ மாத்திரை சாப்பிட்றது தப்பா? கிடையவே கிடையாது. நிறைய அதையும் செய்ய கிடையாது, இதையும் செய்ய கிடையாது. வசனமும் தெரியாது, இதுவும் தெரியாது, அறிக்கை பண்ணுறது தெரியாது, ஒன்று சுகமும் எடுக்கிறது தெரியாது. இன்னொன்று, சுகம் ஏன் எளிதால் நடக்க மாட்டேங்குது? விசுவாசம் இல்லை. விசுவாசம் ஏன் இல்லை? தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையே இல்லை. விசுவாசம் வேலை செய்யுமா? நிச்சயமே வேலை செய்யாது, வேலையே செய்யாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏமா கர்த்தருக்கு பிரியமாக நம்மளை மாற்ற வேண்டியது அவசியப்படுகிறது. ஆனால் விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஆமென். படிக்கலாமா? ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் விசுவாசத்தை தான் வாழ்க்கையாக வச்சிருக்கிறார். நம்ம அப்பா அவருடைய வாழ்க்கை அல்லது வாழ்க்கை லைஃப் ஸ்டைல், அது என்ன சொல்லுவோம் தமிழில்? அவருடைய வாழ்க்கை முறை இருக்குல்ல, அந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் அதை இங்கிலீஷில். காடுடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கையை விசுவாசத்தில் தான் அவர் கட்டமைச்சிருக்கிறார். லைஃப் ஸ்டைல் இப்போ வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ள சேலையை உடுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சரியா? நம்ம சாப்பிட்ற சோறை சாப்பிட மாட்டாங்க. சாதத்தை காலையிலே எடுத்துகிட்டு காலையிலே சாம்பார் சாதம் தான் அம்பிடுக்கான்னு, அப்புறம் மத்தியானமும் சாம்பார் சாதம், ராத்திரியும் பருப்பு சாதம், இது ஒன்று, 3 ரைஸு. ஒரு பெரிய பானையே நம்ம கொண்டு வந்துடுவோம் இதுக்கு, இல்லையா? ஸோ சிலகாரங்க அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம வாழ்க்கை முறை அப்படி. நம்மளுக்கு ரைஸ் சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், ரைஸ் சாப்பிட்டா தான் தெம்பு இருக்கும் நம்மளுக்கு. நம்ம தமிழ்காரங்க அப்படி பாருங்கள். நம்ம ரைஸை தான் நிறைய பயிரிடணும். ஈவன் கோதுமை கூட நம்ம நாட்டில் கிடையாது, ரைஸ் தான் முக்கியமான உணவு. ஸோ அதில் அந்த அரிசியை வச்சே நம்ம எல்லா வண்டியும் ஓட்டிடுவோம். காலையில் அதை ஆட்டி தோசை ஆக்கிடுவோம், இட்லி ஆக்கிடுவோம், வேறு எதாவது பண்ணுறோம். அரிசி இல்லாமல் நம்ம முடியவே முடியாது. அப்போ அதுவும் நம்முடைய வாழ்க்கை முறை, இல்லையா? அதே போல் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கை முறையாக வச்சிருக்கிறார். இயேசு அல்லது தேவன் விசுவாசத்தை தன் வாழ்க்கையினுடைய அங்கமாக வச்சிருக்கிறாங்க. விசுவாசம் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை அங்கமாக வச்சு. நம்ம அப்பாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். வானத்தையும் பூமி படைச்ச அப்பா தேவன், அவரை கடவுள்னு சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம். இப்போ அவர் தன்னுடைய விசுவாசத்தை தான் அந்த வாழ்க்கையை முறையாகவே அவர் வச்சிருக்கிறார். இந்த விசுவாசத்துக்கு ஒரு சில பேர் ஏதாவது ஒன்று நினைப்பாங்கன்னு ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க. அவங்களுக்கு நான் சேர்த்து சொல்கிறேன், கடவுள்னாலே, அதாவது கர்த்தர்னாலே, தேவன்னாலே, அவர் விசுவாசத்தில் தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறார் அப்படிங்கிறது பைபிளில் பார்க்கலாம். எப்படி வருது நீங்கள் சொல்கிறீங்க? பைபிளை படித்து பார்க்கலாம். எபிரேயர் 12:1, Hebrew chapter 12 verse 1, what it says. Hebrew 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாக ஓடக்கடவோம். தேவனுடைய வேலை யார் என்ன பண்ணுறாரு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. அவர் தான் விசுவாசம் தொடக்கிறாரு, அதான் விசுவாசத்தை முடிக்கிறாரு. நம்ம சொல்கிறோம்ல, ஆதியும் அந்தமுமானவரே. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம். என்ன பண்ணுறாரு? தொடக்கிறது, முடிக்கிறது. ஆதி விசுவாசம், அந்தம் விசுவாசம். அப்படி தான் அது சொல்லுது. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சிஸ்டம், வாழ்க்கை முறை. தேவனே
அவர் தான் விசுவாசனுடைய தொடக்கமும் விசுவாசனுடைய முடிவுமா இருக்கிறாரு. அவர் தான் ஆதியும் அந்தமும் நம்ம சொல்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். விசுவாசம் தான் அவரை பிரியப்படுத்தும். அந்த விசுவாசமானது மிக முக்கியமாக வேதாகமத்தில் அது ரொம்ப முக்கியமானது நமக்கு. அதை ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன். எப்படி நிறைய பேர் பரிசுத்தம் முக்கியம் அப்படி நிறைய காரியங்களில் பேசுகிறோம்ல, அதே போல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய விசுவாசம் என்னங்க எப்பாண்டு ஒன்று சொன்னும்போது ஒரு சுகத்தெடுக்கிறது விசுவாசம், அது மாத்திரம் இல்லை. விசுவாசங்கிறது வாழ்க்கை முறை. அது இல்லைன்னா வாழ்க்கையெல்லாம் சோழி சுத்தம். சுகத்தெடுக்கிறது மாத்திரம் விசுவாசத்தை பயன்படுத்தணும், மற்றபடி ஒரு சூழ்நிலைகளில் விசுவாசத்தை நம்ம பயன்படுத்தலை. விசுவாச வார்த்தை இல்லை. சுகம் இப்பொழுதுதான் நோய் வருது, அப்போ நேரம் தான் விசுவாசம் வில்லையை சாப்பிட்டோம், விசுவாச வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா அது வேலை செய்கிறது இல்லை. சில பேருக்கு சில காரியம் நடக்கணும், அதுக்காண்டி விசுவாச வசனத்தை பேசிக்கிடுவாங்க. மற்றபடி டெய்லி ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது எதையும் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது விசுவாச வாழ்க்கை கிடையாது. விசுவாச வாழ்க்கை என்பது நம்மை அனுதினமும் இயக்குகிற ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல், ஒரு செயல். அதுதான் விசுவாச வார்த்தை. தேவன் தான் அந்த விசுவாசத்தினுடைய வாழ்க்கை முறையை அவர் உடையவராக இருக்கிறாரு. அப்போ தன்னை பெற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த விசுவாச வாழ்க்கையை தான் உடையவனாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? சரி, ஒரு வசனத்தை கவனிப்போம். ரோமர் 4:17 ஆண்டவர் இப்படி விசுவாச வாழ்க்கையை தான் அவர் உடையவராக இருக்கிறாருங்கிறது இந்த வசனம் ஊர்ஜிதப்படுத்துகிறது. நம்ம அடிக்கடி தியானித்த வார்த்தை தான். ரோமர் 8:17 சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறதில் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆபிரகாமை குறித்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்ல வருகிற பொழுது தேவனையும் சொல்லி பிறகு ஆபிரகாமை சொல்ல வர்றார். தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல, அவர் இன்று நமக்கும் தகப்பனாக இருக்கிறபடினாலே வேதம் சொல்கிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. இல்லாதவைகளை இருக்கல் போல் இல்லாதவைகளை இருக்கல் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு. அப்போ தேவன்னா என்ன அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். அவருக்கு இல்லாததெல்லாம் இருக்கிறத போல தான் அவர் பேசுவார். அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டார். அவர் கண்ணுக்குன்னா சரீர கண்ணுக்கு சொல்ல, அவருக்கு இல்லாததெல்லாம், நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் அவர் இருக்கிறதா அவர் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர். மறுபடி சொல்லட்டா? அவருக்கு இல்லாததெல்லாம், இப்போ பூமியெல்லாம் தொங்கிட்டு இருக்கணும் வைங்களேன், இது ஏற்கனவே உண்டாக்கிட்டார். இது எல்லாமே முதல்ல ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. இல்லாத இருக்கிறதுல இப்படி பூமியை பற்றி அவர் பேசிடுவார், உடனே பூமி உண்டாயிருது. இல்லாத இருக்கிறதுல ஒன்று சொல்லிடுறார், அப்போ அது உண்டாயிருது. இல்லாத வெற்று உலகத்தில் அவர் ஒன்று பேசிடுறார், இல்லாத இடத்துல பேசுறதே அவருடைய வாழ்க்கை ஸ்டைல். இருக்கிறத சொல்றது நம்முடைய ஸ்டைல். பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கடன் இருக்கு, கஷ்டம் இருக்கு, அது இருக்கிறது உலகத்தில் தான் போதும், தலைமையில வச்சு சுமக்குது நம்ம ஆட்கள். அதில் மேலே இறக்கி விட்டு, அதுலேருந்து இருதயத்துக்குள்ளே இறக்கி விட்டு, நரம்பு நாளங்களுக்கெல்லாம் இறக்கி விட்டு, எல்லா வேதனைகளும் வா மகனே வா அப்படின்னு கூப்பிட்டு உள்ளுக்கு இறக்கி வைக்கிறது. எல்லா பாரம், துக்கம், எல்லா கவலையும் தானுக்கு தான் இருக்கிற பிரச்சனை இருப்பார். பிறகு அடுத்தல மகா வீட்டில் இருக்கிற பிரச்சனை, மகன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, பிறகு மகளுடைய மாமியார் என்ன சொன்னாங்கன்னு பிரச்சனை, மகனுடைய மாமியார் என்ன சொன்னான்னு பிரச்சனை, அந்த குடும்பத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் தாத்தா கூட பிறந்த இன்னொரு தாத்தா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா வீட்டில் இருக்க பிரச்சனைகளை போயிடுவாங்க. எங்களுக்கு வேறு வேலை வழியே கிடையாது பாருங்கள். எங்கெல்லாம் பிரச்சனை வீட்டில் எங்கெல்லாம் தீர்ந்துட்டுன்னு வைங்களேன், அடுத்தால எங்கிட்ட பிரச்சனை இருக்க முடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஃபோனை பண்ணி அந்த பிரச்சனையை வாங்குறதுக்கு இல்லையா, ஃபோனை பண்ணி என்ன அக்கா எப்படி இருக்க, சரி சரி என்ன ஆகிட்டு அவளுக்கு, எவளுக்கு அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் அவளுக்கு கேட்குது உட்காந்து. பிறகு 2-3 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா தெரியும், எல்லா பிரச்சனைக்கும் தேவையான எல்லா அழுத்தம், மன அழுத்தத்தினால வரக்கூடிய வியாதிகளால் இங்கே வெடிச்சு நிற்கும். வேறு வேலை இல்லையா? இதுதான் ஆண்டவர் வேலை கொடுத்தாரா? நமக்கு கோ அண்ட் ப்ரீச் தி காஸ்பல்னாரு. இவங்க என்ன செய்கிறாங்க? கோ எல்லா பிரச்சனையும் வாங்கிட்டு வா. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்துவாங்க. என்னை உலகத்தில் இருக்க விசுவாசிகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது?
இவர்கள் சொல்யூஷன் ப்ரொவைடராக போக மாட்டாங்க. இவங்க போய்ட்டு ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் எங்கேயாவது கிரியேட் இருந்தால் அதையும் கொண்டு வராங்க வீட்டுக்கு. கொஞ்சம் யோசிங்க, புத்திமானாக யோசிப்போம். எதை செய்யக்கூடாது, எதை தொடக்கூடாது. எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. எதை சாப்பிட ஏற்படுத்தியிருக்கிறார் அதை சாப்பிட்ருக்கலாம். ஏவாளுடைய தப்பே அது அவளை இழுத்ததுனால. அதனால அந்த பழத்தை சாப்பிட்டா. இழுக்க வச்சது இன்னொருத்தன். அதே போல் தான் அவன் இன்னும் இங்கே தான் இருக்கிறான். அவன் இழுக்க வைக்கிறது தான் பிரச்சனை இல்லை. மற்ற பேரில் ஏதோ இவங்களுக்கு தேவனுக்கு இல்லாத அக்கறை நமக்கு இருக்கிறது போல், கடவுளுக்கே இல்லாத அக்கறை இவங்களுக்கு வந்துடுது. அக்கறை அவசியம். ஆனால் அதில் தேவனுடைய வார்த்தையின் வழியில் நம்ம செல்வது ரொம்ப முக்கியம். ஆமென். சரி, இப்போ வாங்க அங்கே போயிட்டு, இப்போ அங்கே ஊரெல்லாம் அவங்க அனுப்பி விட்டவங்கள குடும்பத்துக்கெல்லாம் எல்லோரும் வாங்க, இப்போ சர்ச்சுக்கு வந்துடுவோம். இங்கே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். ஆமென். எல்லோரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு. நான் அதை காட்டுறதுக்கு தான் அங்கே கொண்டு போனேன். 2 ஸ்டெப் பேக்கில் போயிட்டு எல்லோரும் வந்துருங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை இங்கே செய்தி கேட்டால் மாத்திரம் போதாது, கேட்டதுக்கு பிறகு ஓடிடக்கூடாதாங்க. நீங்கள் போகும்போது அவங்கள்ட்ட அடுத்த கால் பண்ணும்போது சொல்யூஷனோட போகணும், கர்த்தருடைய வார்த்தையோடு போகணும். நீங்கள் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஹல்லேலூயா சொல்லுங்கம்மா. இல்லையா? ஆமென். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வெளிநாட்டில் உள்ளவங்களோ வேறு எதுங்களோ தேவையில்லாமல் இந்தியாவில் போயிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பர்பஸ்க்காண்டி வராங்களோ அதை தான் செய்வாங்க. தேவதூதன் தேவனுடைய வார்த்தையின்படி வேலை செய்கிறவன். அவன் நமக்கு வேலைக்காரன். அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவருடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவதூதனுடைய பணி நம்ம சொல்கிறோம், அவன் நம்முடைய வேலைக்காரனே ஒழுங்காக வசனத்தின்படி வேலை செய்கிறானா. ஆனால் எஜமான் இருக்கான் பாருங்க, நமக்குடைய வேலைக்காரன் தேவதூதன். அவன் வார்த்தையின்படி செயல்படுறான். ஆனால் காண்டவர் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாத்தியம் பண்ண சபை வார்த்தையின்படி செயல்படாமல் அதை விட்டுட்டு வேலை செய்கிறனால தான் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் ஏற்றுறேன், சூரத்தை ஏற்றுறேன் கொஞ்சம். அப்போ எந்த அளவு நம்ம கற்றுருக்கிறோம் அந்த அளவில் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வாழ வேண்டும். அதுதான் நான் அப்படிங்கிறத செல்லுகிற இடங்களுக்கு நான் தேவனுடைய அம்பாசிடர், நான் தூதனாக இருக்கிறேன். தமிழ் என்ன சொல்லுவோம்? ராஜ பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நீங்கள் இப்போ சோன்சோ அவங்களுடைய மர்கள் மாமியார் அது மாத்திரம் கிடையாது. அதுவாக இருந்தாலும் சரீரப்புறமாக நீங்கள் இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய டெலிஃபோன் கால்ஸ், உங்களுடைய பேச்சு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரலோகத்துக்கும் தேவதூதனுக்கும் பிசாசுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்க வேண்டும், விசுவாசம் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய கலாச்சாரம் எப்படியா இருக்கிறது? நம்ம ஊரில் நம்ம மறுபடி பிறந்தவன், உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழவில்லை என்றெல்லாம் சும்மா சொல்லிக் கொள்ளுகிறோம். சில வேளைகளில் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் சொல்கிறது தான் இருக்குது, ஆனால் செயல்படுறது பூரா உலகத்தான் போல தான் நிறைய நேரத்தில் இருக்குது. அந்த வாழ்க்கை முறைகளை நாம் மாற்றிக்கொண்டா தேவனை போல உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. ஏன் பிரதர் நடக்கலைன்னா இதுதான் காரணம். ஓகே, கவனிப்போம். இந்த 4:17 பார்க்கும்போது தேவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை விசுவாசத்தின் வாழ்க்கை முறையுடையவனாக இருக்கிறார். அதே போல ஆபிரகாமுக்கு சொன்னதையும் அவன் பின்பற்றி விசுவாசம் வாழ்க்கை முறையை அவன் கடைபிடித்தான் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? தேவன் தன்னுடைய ஆதியும் அந்தமாக இருக்கிறவர், விசுவாசத்தை அவர் தான் தொடக்க ஆதியா, விசுவாசத்தை அந்தமாக்குறதும் அவர் தான். அப்போ அவருடைய வாழ்க்கையை விசுவாசத்தில் தான் அவர் செயல்படுறாரு. அவருடைய வாழ்க்கை முறை விசுவாசம். அவர் கொடுத்த ஆபிரகாமை நம்ம விசுவாசின் தகப்பன்னு பார்க்குறோம். அவரை எதுக்கு அப்படி தகப்பன்னு சொன்னார்னா அவருடைய வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா விசுவாசம். அதனால தான் நமக்கு அவரை ஒரு உதாரணமான ஒரு நபராய் நமக்கு தந்து அவர் தான் விசுவாசிகளுடைய தகப்பன் அப்படிங்கிறத வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்க்கை முறை விசுவாசத்தில் இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். விசுவாசம் என்றால் என்ன? மறுபடியும் போகிறேன். விசுவாசம் நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. இருக்கிறவைகளை உணர்கிறவர்களை காண்கிறவர்களை பேசுதல் விசுவாசம் அல்ல. நம்பப்படுகிறது என்னது? நம்பப்படுறது எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள், வேதம் வாக்குரைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் முதல்ல அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுக்கு விசுவாசமானது அதை கிட்டி சேர்ப்பதற்குரிய வல்லமையாக இருக்கிறது. அப்போ ஒரு ஊருக்கு போகணும், அதை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஒரு வாகனம் அதை உங்களுக்கு சாத்தியப்படுத்துகிறது போல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீர்கள், விசுவாசமானது அதை சாத்தியப்படுத்துகிறது.
அல்லது விசுவாசமானது ஒரு ஊர்தியை போன்று. 2 மணி நேரத்தில் சென்னைக்கு போகணும்னு எதிர்பார்க்க, 1 மணி நேரத்தில் சென்னைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்க 2 மணி நேரத்தில். அதுக்கு விசுவாசமான சாத்தியப்படுத்துகிற ஏரோப்ளேன் போல. அது ரொம்ப முக்கியமானது. அப்போ விசுவாசம் எதை சார்ந்திருக்கிறது? வசனத்தை சார்ந்திருக்கிறது. அப்போ சாத்தியப்படுத்தணும்னா சென்னைக்கு போகணும்னு சொன்னால் மாத்திரம் போதாது, அதை சாத்தியப்படுத்துவது ஒரு ஊர்தி. விசுவாசம் என்பது ஒரு ஸ்தானத்திலிருந்து, ஒரு நிலையிலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. அந்த இடத்துல உங்களை கொண்டே செல்லும். அந்த விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய முறையாய் கடைபிடித்தால், இப்போ நல்லவனாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வளரணும், அல்லது அலுவலகத்தில் நல்ல நிலைக்கு வரணும், பொருளாதார நிலையில் உயரணும், சரீர ஆரோக்கியத்தில் உயரணும், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு எல்லாமே இந்த விசுவாசம் என்கிற அந்த ஒரு மிக முக்கியமான சத்தியம் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் காட். ரைட், சரி. அப்போ தேவன் விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கை முறையாக வைத்திருக்கிறார், அவருடைய லைஃப் ஸ்டைலாக அவர் வச்சிருக்கிறார். அதனால தான் அவர் நமக்கு புதிய வாழ்வை தருகிற பொழுது தான் அப்படி விசுவாச வாழ்க்கை முறையை உடையவனாக இருக்கிறேனோ, அதே போல அவரால் ஜெனிப்பிக்கப்படுகிற அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கை முறையாய் வைத்திருக்க வேண்டும் என்று நம்ம மறுபடியும் அப்படிதான் ஜெனிப்பிக்கிறார். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கவனிப்போம். 8 ரோமர் 10:8 என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த விசுவாசத்தை தான் வேதம் பிரசங்கத்திற்காக வைத்திருக்கிறது. அல்லது வேதாகம் என்பது சாதாரணமாக சொல்லாமல் இது ஒரு அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இதை பரிசுத்த வேதாகம்னு ஒரு அடைவெளி போட்டியிருக்கிறோம். ஏன்ட்ட கேட்டால் இது பரிசுத்த வேதாகம் மாத்திரம் இல்லை. பாருங்க, உங்கள் பைபிளில் பரிசுத்த வேதாகம்னு எழுதியிருக்கா? தமிழ் பைபிள் வச்சுருக்கிறவங்க எனக்கு அழிஞ்சு போச்சு. உள்ளுக்கு போட்டிருக்கு பரிசுத்த வேதாகம். இதை எப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா விசுவாச வேதாகமம். ஏன்னா இது என்ன பண்ணுது? பரிசுத்த வேதாகம் மாத்திரம் இல்லை, இது விசுவாசத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதனால தான் விசுவாச வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. அப்போ முழு வேதாகமும் இதில் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள விசுவாசம் புதைக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் மாத்திரம் இல்லை. அப்போ விசுவாசம் அதுக்குள்ள இருக்கிறது, அன்பு மாத்திரம் இல்லை, விசுவாசம் இருக்கிறது. அப்போ இது ஒரு விசுவாச வார்த்தை என்கிறத இந்த பிரசங்கியார் அல்லது பவுல் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு சொல்கிறார். அதுக்கு அடுத்தால தான் சொல்கிறார். இந்த விசுவாச வார்த்தை தான் ஒரு ஆளை பெற்றெடுக்கிறது. இந்த வார்த்தையை சுவிசேஷமாக அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவங்க கேட்குறாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு புரியுது. ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு புரியுது. ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சார்? பாவங்கள்லாம் சுமந்து நீக்கிட்டார். சிலுவையில் அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுகிட்டார், பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். பாவியான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பாவியினுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறாரு. எப்படி மாற்றுறாருன்னா, அவன் அந்த இயேசு செய்ததை தன் இருதயத்தை அந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது அந்த கேட்ட வல்லமை என்ன பண்ணுகிறது? அவனை விசுவாசிக்க தூண்டுகிறது. இந்த இயேசு என் ஆண்டவராக இருக்கட்டும், அவர் என்னை இயக்கட்டும், அவர் எனக்குள்ளாக வரட்டும், என்னை இயக்கட்டும். அந்த வாழ்வை முறையை இவன் கையாள்வதற்கு அவன் துடிக்கிறான். இயேசுவே வரட்டும், எனக்குள்ளே வரணும், அல்லது இயேசு என் வாழ்க்கையை ஆளணும் அப்படின்னு விசுவாசிக்கிறான். இந்த இயேசு தான் என்னுடைய ஆண்டவர்னு மனசில் இல்லை, இருதயத்திலிருந்து தன்னை அவன் பேசி சொல்லி, இயேசுவே ஆண்டவர், என் பாவத்திற்காய் மரித்தீர், என் நீதிமானாக்கும்படி என்னை உயிரோடு எழுப்பினீர், தேவனே நீர் எழுப்பினீர் இயேசுவை என்று அவன் விசுவாசித்து சொன்ன மாத்திரம், இருதயத்திலிருந்து பேசிய மாத்திரத்தில், அதுதான் வேதம் அதை விசுவாசம் என்று சொல்லுகிறது. தன் விசுவாசத்தை அவன் அறிக்கையிட்ட மாத்திரத்தில், உலகத்திலே பெரிய விசுவாச அறிக்கை இதுதான். என்ன அறிக்கை? இயேசுவை ஒருவன் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் பண்ண விசுவாசம். ஏன்னா இயேசு தான் விசுவாசத்தினுடைய மிக முக்கியமான துவக்கமும் முடிவும் அவர் தான். ஒரு விசுவாசம் இயேசு இல்லாமல் ஒரு ஆளால் செய்ய முடியாது. அந்த விசுவாசம் ஃபஸ்ட் இயேசு வரார் அவனுக்குள்ள. இதை சொன்ன உடனே, அந்த விசுவாச வார்த்தை கேட்ட உடனே இவன் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறான். அடுத்த வசனம் சொல்லு பார்த்தீங்களா? இயேசுவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயும் குரலும் பயன்படுத்தப்படுகிறது.
இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட வாய், குரலும் வாயும் இருதயம் பயன்படுத்தப்படுகிறது. வேதம் சொல்கிறது, அறிக்கை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதன் மூலமாக நம்ம ரட்சிப்பை பெறுகிறோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதற்கு அந்த ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவனுக்கும் தேவன் ஏன் இந்த வழியில் 8, 9, 10 நான் பார்க்கும்போது எப்படி தேவன் விசுவாச வாழ்க்கை முறையாய் அவர் வைத்திருக்கிறாரோ, இயேசுவும் வாழ்க்கை முறையாக வைத்திருக்கிறார். விசுவாசி துவக்குகிறவர், முடிக்கிறவர், விசுவாசத்தில் வாழ்கிறவர். ரோமர் 8:17 பார்க்கிறோம். அவர் தான் இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைத்து விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறவர் அவர் தான். அதே போல் தன்னுடைய பிள்ளையும், பெற்றெடுக்கிற பிள்ளையும் விசுவாச வாழ்க்கையை முறையாக, விசுவாச வாழ்க்கை முறையில், ஃபெய்த் லைஃப் ஸ்டைலை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கும்படியாக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்படின்னா, தண்ணீரில் மீன்கள் நீந்துகிறது, அதே போல் எப்படி தரையில் வாகனங்கள் ஊறுகிறது, அதே போல் ஆகாய விமானங்கள் ஆகாயத்தில் பறக்கிறது. அதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. தேவன் விசுவாச வாழ்க்கை முறையை அவர் உடையவராயிருக்கிறார். நம்மை எதற்காக சிருஷ்டித்து வடிவமைக்கிறார் என்றால், விசுவாச வாழ்க்கையை அவரை போல முறையாக வைத்திருக்க வேண்டும் என்று. அதற்காக தான் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கை ஏன் நம்மளை புது சிருஷ்டிகள் ஆக்கியிருக்கிறார்? முன்னால் பழைய சிருஷ்டியினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆனால் ஒரு உலகத்தாரை போல நாம் வாழ்ந்தோம். நமக்கு விசுவாச வாழ்க்கை முறை கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் 8, 9, 10 நான் மறுபடியும் படிக்கிற பொழுது நமக்கு ஒரு புதிய கலாச்சாரம் அல்ல புதிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்கிறாரு, வாழ்வு முறையை கொடுத்துருக்கிறாரு. அந்த புதிய வாழ்வு முறை விசுவாச வாழ்க்கையே. அந்த விசுவாசம்தான் நம்முடைய தொடக்கமும் முடிவும், நம்முடைய இயக்கமும் எல்லாமே விசுவாசத்தை நம்முடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இதில் குறை இருக்கக்கூடாது பாருங்கள். ஓகே, ரைட், அடுத்தல மேலே போகலாம். ஸோ அப்போ இதனால தான் இந்த இருதயத்தில் இந்த வார்த்தை, இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த்னு வருது பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை என்ன 8வது வசனத்தை படிக்கும்போது, இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அப்போ வார்த்தைக்கு பேர் விசுவாசத்தின் வார்த்தை. அந்த விசுவாசத்தின் வார்த்தை என்ன பண்ணுது? வந்து ஆவிக்குரிய இருதயத்தில் விழுந்து அது ஒரு ஆளை மறுபடியும் ஜெபிக்கிறது. ஒரு ஆளை ரட்சி காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எப்படி உள்ளுக்கு போயிட்டு அவனை ஜெனிப்பிக்க முடியும்? யாராவது ஒரு ஆள் பிறக்கிறதுக்கு விதை தேவைப்படுகிறது. விதை இல்லாமல் மரம் கூட முளைக்காது. அப்போ விதை எப்படி வருகிறது? தேவன் தன்னுடைய வாழ்க்கை முறையை உள்ளடக்கிய தன்னுடைய வார்த்தையை, தேவன் தன்னுடைய லைஃப் ஸ்டைலை உள்ளடக்கிய அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திற்குள் விதைக்கிறார் சுவிசேஷத்தின் மூலமாய். அதை கேட்டு நாம் விசுவாசத்தை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அதே புதிய பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவன் ஜெனிப்பித்த பிள்ளையாய், தேவனுடைய லைஃப் ஸ்டைலை போல நாமும், கிறிஸ்துவின் லைஃப் ஸ்டைலை போல நாமும், கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை போல நாமும் புதிதாய் பிறந்து கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிற அவருடைய பிள்ளையாய் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அது என்ன வாழ்க்கை முறை? விசுவாசத்தின் வாழ்க்கையின் முறை. பழைய வாழ்க்கையில் மாறி புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டோம். இதை தான் 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ பழைய வாழ்க்கை முறை ஒளிஞ்சு போச்சு. முன்னால் புலம்பல் வச்சுருப்போம், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசுவோம் இல்லையா? முதல்ல இருக்கிறது வந்தால் போதும். முதல்ல என்ன பிரச்சனை ஏற்பட்டதோ அதை யார்கிட்டையாவது சொல்லணும், அப்போ தான் நிம்மதி வரும். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் இருக்கும். எல்லா மனுஷங்களும் அப்படி தானே இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ முன்னால் உள்ளதெல்லாம் இப்போ கலத்தி எடுத்துட்டார். அதுதான் பைபிள் சொல்லுது. ஆனாலும் சில பேர் இப்போ இறக்க முயற்சி பண்ணுறாங்க. என்னென்னா பாருங்கள், பிரச்சனை அதுக்கு தான் மாற்றுக்கு நான் சொல்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னா பழையவிலெல்லாம் ஒளிந்து போயின, பழைய வாழ்க்கை முறையும் ஒளிஞ்சு போச்சு. முன்னால் எங்கே கேட்டு அங்கே சொல்கிறது, நிறைய விஷயம் இருக்குது பழைய வாழ்க்கையில். பாவம் செய்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பாவ மனுஷனுடைய வாழ்க்கை முறை என்னன்னா விசுவாசமற்ற ஒரு செயல். இருக்கிற பிரச்சனை இருக்கிறையா பேசுறது, இருக்கிற வியாதிகளை இன்னும் இருக்கிறதா பேசுறது, கஷ்டத்தை தூக்கி போடுறது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், புதுசாக ஆகியிருக்கிறோம், பழசை பேசவே மாட்டோம். அதை மாத்திரம் தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் சொன்ன இந்த ஜாயிண்ட் ஃபெய்த் அப்படின்னா என்ன தெரியுமா? கூட்டு ஜெபம் என்கிறது. வரக்கூடிய ஆளும் விசுவாசமாக இருக்கும், நம்மளும் போய் ஜாயின் பண்ணால் கூட கொஞ்சம் வல்லமை செயல்படும். அங்கே இருக்கிறது ஞாபகம் வந்துக்கிட்டு இருந்தால் பிரச்சனை பாருங்கள் சில நேரம். அப்போ அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து போய் சுகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அந்த காலத்தில் ரட்சிக்கப்படாதவங்க கூட போய் கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு சுகத்தை, அதுக்கு மேலே தான் தொடர்றதுக்கு அனுமதிக்கிற அல்லது அவர்கிட்ட பிரசங்கம் பண்ணுறது அவங்களை பெரிய குணமாக்குறார். எஸ், அவள் வந்து கேட்டு சொஸ்தமடைந்தார்கள். என்னதை கேட்டு சொஸ்தமடைந்தார்கள்?
பிரசங்கத்தை கேட்டு. அப்போ சில பேர் வந்து போங்க போங்க நேராக போங்க பாஸ்டர் வல்லமை எங்கள் பெட்டி பெட்டியாக வச்சுருக்காரு, அவருக்கு அவர்கிட்டே இருக்குது வல்லமை, இங்கே ஒன்றும் இல்லை இங்கே ஒன்றும் இல்லைன்னா சில நேரம் ஒன்றுமே நடக்காது. அப்போ சில வேளைகளில் ஒரு ஒன்று இருக்கணும் பாருங்கள், வந்து உட்கார்ந்து கேட்டு கற்றுக்கொண்டு. சில இடத்துல வந்துட்டு ஜோம் பண்ணிட்டு அதில் ஒன்றும் நடக்காது, அங்கே ஒன்றும் கிடையாது, அப்போ வரவே மாட்டாங்க. நம்ம ஆத்திரம் அவங்களுடைய சூத்திரம். பிசாசுக்கு சூத்திரம்னா என்ன தெரியுமில்ல? ஃபார்முலா. பிசாசுடைய ஃபார்முலாவில் அவனுடைய சூத்திரத்தில் நம் சில வேளையில் விசுவாசிகள் கோட்டை விட்டுறக்கூடாது. தேவனுடைய சூத்திரம் என்ன? வார்த்தையை வந்து கேட்டு சுகத்தை எடுப்பது. அழுத்தம் திருத்தமாக உள்ளுக்கு வாங்கிக்காங்க, லைஃப் லாங்க வச்சுருங்க. வசனங்கள் முதல்ல யாரும் கேட்கலையா, தேவன் பெரிய காரியத்தை செய்யவே முடியாது. ஏன்னா வார்த்தையின் விசுவாசமே ஒரு சுகத்தை அளிக்கிறது. Praise God, hallelujah. கொஞ்சம் கையை தூக்கி சொல்றது. ஆமென். அவன் கேட்கறது ரொம்ப முக்கியம். அப்போ அது கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்குது ஆயிரும். ஒருவேளை நீங்கள் சொல்லி எடுத்து கூட்டு வந்தீங்கன்னா ரெண்டாவது நிறைய அடைச்சி விட்டு எல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ வந்தோடனே பார்த்தோன்னே எப்படியாட்டும் இங்கே கையை வைங்க, நான் சுகத்தை எடுக்க போகிறோம்னா கையை வச்சிங்கன்னா உடனே சுகம் நடக்கும். கையை வைங்க, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும்னு வந்தால் உடனே ஆவியான கையை வச்சாலே போதும், என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஆவியானவர் பெற்றுக்கிடுவாங்க. சில ஊழியக்காரங்கள் அப்படி தான், ஆவியானவரை பற்றி கேள்விப்பட்டேன்ல புரிஞ்ச உடனே ஓடி யாராவது கை வச்சா ஆவியானவர் எனக்குள்ள வருவான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, ஓடுறேன் அப்படின்னு வேகமாக போய் காரை எடுத்து ஓடி தட்டி அந்த பாஸ்டர் எழுப்பி, என்ன காலையில் என்ன இவ்வளோ சீக்கிரம்? இல்லை, நான் ஆவியானவர் பற்றி நன்றாய் புரிந்து கொண்டேன், நான் இப்பொழுது ஆவியானவை பெறுவதற்கு ரெடியாக இருக்கிறேன், இப்போ நான் முழங்கால் படிடுறேன், உங்கள் கைகளை என் மேலே வைங்க. அப்படி வச்சிருக்கிறாங்க, உடனே ஆவியானவர் வந்திருக்கிறார், ரிசீவ் பண்ணி என்னை பேசியிருக்கிறாங்க. அப்போ சுகத்தை எடுப்பதும் அப்படிதான், ஆவியானவரை பெற்றுக்கொள்றது அப்படிதான், எல்லா காரியங்களையும் செய்வது அப்படிதான். நம்ம சில வேளைகளில் அற்புத வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதம் கர்த்தர் செய்கிறவர், ஆனால் இதுக்கு ஷார்ட்கட் போட்டு பண்ணுறது சக்ஸஸ் ஆன வாழ்க்கை கிடையாது. சரி, அதனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். புரியுதா? கேட்டால் தான் விசுவாசம் வரும். அவங்க கேட்கவே இல்லைன்னா எப்படி விசுவாசம் வரும்? அப்போ அவங்கள நல்லா நீங்கள் ஃபில் பண்ணி பிறகு எப்போ மாட்டோம் சுகத்துக்கோ இதுக்கோ கூப்பிட்டு வரும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா அவங்கள்ட்ட சொல்லி கூப்பிட்டு வந்துடும். கொஞ்ச நாள் கேட்டால் தான் உங்களுக்கு விசுவாசம் வரும், அதன் மூலமாக சுகம் நடக்கும். கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காம வாங்க வச்சிருக்காரு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கர்த்தர் அப்படி சொல்கிற மாதிரி எனக்கு தெரில. வாங்கள் நான் உங்களை சுகத்தை தருகிறேன், அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லை. நல்ல விசுவாசம் இருந்தால் தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ போய் தொட்டு எடுத்துக்கொண்டாங்க. அவன் வீட்டில் யாரோ ஒரு சகோதரிமார் நிறைய பேசியிருக்காங்களே, அம்மா உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு எத்தனை வருஷம் இருக்குது, இத்தனை வருஷம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிற, இன்னும் பாரு எங்களுக்கெல்லாம் சுகமாக இருக்குது, அந்த வீட்டுக்காரர் சுகமாக இருக்குது, அந்த வீட்டுக்காரர் சுகமாக இருக்குன்னு அந்த காலத்தில் போயிட்டு சொல்லி, அப்போ சபையும் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவங்கெல்லாம் போய் சொல்லி அந்த அம்மாவை தயார்படுத்தி கூட்டத்தில் அனுப்பி தள்ளி விட்டாங்க. அங்கே பேதுரு போல யாக்கோ போலையோ எல்லாம் சேர்ந்து கூட்ட நெரிசல் அங்கே போகிறாங்க. போதுகிற ஏன் வரத்து போகிறது அப்படிங்கிறதான் ஊழியக்காரன் கூட இருந்தவங்க இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு கூட்டம் ஸ்திரீ இருந்திருக்காங்க, அவங்க அற்புதங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏம்மா நீ வேற ஒன்றும் செய்யாண்டா, இருக்கிறது எப்படியாவது இழுத்தாவது போயிரு, தடையாக போயிரு. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, பொம்பளைகள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கூட்டத்தில். அந்த ஆண்களே இப்படித்தான். ஆனால் நீ என்ன பண்ணு, அவங்க கூட இருக்கிறவங்களும் ஒன்று நெருங்க விட மாட்டாங்க. நீ என்ன பண்ணு, நானும் அப்படி தான் போனேன், நீனும் அப்படி போ, எனக்கு இருந்த இன்னொரு வியாதி போயிட்டு நீ இப்படி பண்ணு அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் விசுவாசத்தை ஊட்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகி நான் சொஸ்தமாகன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, மறுபடியும் என்னது அவங்களை ஏற்படுத்தியிருக்கு விசுவாசம். நானுக்கா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உங்களுடைய வேலை எவ்வளோ முக்கியமாக இருக்குது, விசுவாசத்தை விதைத்தல். இதை தான் அவங்க செஞ்சாங்க. ரைட், இப்போ போகலாம். அப்போ இந்த வார்த்தைகளை பழைய வாழ்க்கை முறை போயிட்டு நமக்கு ஃபோன் பேசி குற்றம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தாங்க ஹைகோர்ட்டு ஜட்ஜு மாதிரி உட்காந்துக்கிட்டு குடும்பத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவங்க சொன்னது தப்பு தான், இருந்தாலும் அவங்க அப்படி செஞ்சிருக்கூடாது. ஆமாக்கா வாஸ்தவம் தான். அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறேன் இப்படி பேசுகிறவங்கெல்லாம்.
கர்த்தரை பார்த்துக்கிடுவார். கர்த்தருக்கு தெரியாத பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதே கர்த்தர் தான். தேவையில்லாமல் ஏதாவது சிக்கல்களில் மாட்டிக்கிடாதீங்க. சார் 2 தீமோத்தேயு 1:17 சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1:17 இதை எடுக்கலாம். 2 Timothy chapter 1 verse 7. Glory to God. Hallelujah. Hallelujah. வெரி குட். 2:17 தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு விசுவாசிக்கு நார்மலாக எது நடந்தாலும் பயப்படக்கூடாது. இப்போ இந்த ஆவி ஒரு புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம்னு பார்த்தோம்னா 2 Corinthians 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, ஒரு புதிய உள்ளான மனுஷனை தந்திருக்கிறார். அந்த ஆவி மனிதனை குறித்து இது சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஆவி பயம் இல்லைன்னாலே இது ஒரு வேற விதமான ஆவி. ஒன்று புரிஞ்சுக்காங்க, பயமும் விசுவாசம் ஒன்றுக்கு ஒன்று எதிரி. அப்போ உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி இருக்குது தெரியுமா, அது பயம் உள்ள ஆவி கிடையாது. அது பயப்படவே செய்யாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சில இதுங்களில் சிங்கம், நீங்கள் வேணால் பாருங்கள் சில படங்களில், இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபியோ அல்லது சேனல்ஸ் இந்த பிள்ளைகள்லாம் விரும்பி பார்க்கும். சிங்கத்தை அடிக்கடி இப்போ யூடியூப்லாம் சில இது வரும், மிருகங்கள் அடிக்கிறது எல்லாம். எத்தனை தான் மிருகங்கள் அதை சிங்கத்தை சூழ்ந்துட்டாலும் அது உயிர் போகிற மாதிரி இருந்தாலும் சரி தான், சிங்கத்தினுடைய பார்வை, கண் பார்வை, அதனுடைய சீற்றம் கொஞ்சம் பதுங்கி பம்முறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு இயற்கையாகவே பயப்படுற எண்ணமே அது கிடையவே கிடையாது. ஆனால் மற்றதெல்லாம் பயப்படுது. புலி பயப்படுது, சிங்கம் வந்துட்டா எல்லாமே பயப்படுது. சிங்கம் மாத்திரம் பின்வாங்கிறதே கிடையாது. சிங்கம் பின்வாங்கிச்சுன்னா அசிங்கம். கவுந்துக்கிட்டீங்களா? விசுவாசி பயந்துட்டான்னா அசிங்கம். அசிங்கமான வாழ்க்கை வாழக்கூடாது. சிங்கம் பயப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பயப்படுறதுனால தாங்க இதெல்லாம் தழுதலுக்குன்னு சில நேரம் என்ன செய்யணும், கை கால் ஓட மாட்டேங்குது. என்னெல்லாம் சொல்லுவாங்க எங்கள் பாசையில், எங்கேருந்து தான் கற்றுட்டு வராங்களோ தெரியலையா. பாட்டி தாத்தாமார் பேசுகிற அதே பாசை, கை கால் ஓட மாட்டேக்கான். கால் தான் ஓட மாட்டேங்குது, கை ஏன் ஓட மாட்டேங்குன்னு சொல்லுங்க. அப்போ மிருகம் தானே இப்படி 4 காலில் ஓடும். ஸோ இந்த பாசைகள்லாம் நான் மறக்கணும் பாரு. கை காலம் ஓட மாட்டேக்கு, உடலாம் விறுவிறுத்து போகுது. அப்படிலாம் அம்மாமார் பாட்டிமார் யாராவது வீடுகளில் பேசுனாங்கன்னா வசனத்தை வச்சு குளிப்பாட்டுங்க. அவங்கள கூட்டு போயிட்டு குளிப்பாட்டி டெய்லி குளிப்பாட்டி கொஞ்சம் சுத்தம் பண்ணி, கை கால் ஓட மாட்டேங்க அது இது இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் வசனத்தை வச்சு நம்ம சரி பண்ணணும். உற்சாகம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பேச்சு என்ன பண்ணுன்னா அவங்கள மாத்திரம் நாசமாக்காது, வீட்டே நாசமாக்கிறோம். வீட்டில் ஒரு மூலையில் அந்த மீன் குழம்பு வச்சுட்டு அந்த கழிவுகளெல்லாம் அப்படி சுருட்டி போட்டு ஒரு ஓரத்தில் வச்சு ஒரு நாள் முழுக்க வச்சுருந்தா மறுநாள் போல் நாற்று அடிக்கும். அதே போல தான் அந்த ஆளுடைய வாயும் தள்ளாமல் நாற்று அடிக்கும். பேசக்கூடாது அப்படி. ஸோ அதான் நம்ம பழைய வாழ்க்கையில் அதெல்லாம் இருந்து, இப்போ புதிய ஆவியில் பயம் கிடையாது நமக்கு. ஆமென் தான் நல்லா சொல்கிறது. ஆமென். பயத்தை பற்றி பேசக்கூடாது, பயப்படுற மாதிரி காட்டிக்கிடவே கூடாது. பயம் கிடையாது அப்படின்னா பயம் இருந்தாலும் தப்பு பாருங்க, பெரிய தப்பு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும், இவன் பலம்னு சொல்லுங்க, பலமும் அப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கல. ஆனால் நம்ம ஒரு துணியை பாருங்க, சில நேரம் என்ன சொல்ல பேசாதீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க வீட்டில் சிங்கப்பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்களேன், கூப்பிட்டோன்னு அது அப்படிங்க, அது அப்படிதானே சொல்லும். ஸோ அதனால் நாம் பலம் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குறேன். பலமுள்ள ஆவி சொல்லுங்க. பலமுள்ள ஆவி எனக்கு சொல்லுங்க. பலமுள்ள ஆவி. இது 90 வயசில் உள்ள ஆனாலும் சரிதான், 10 வயசில் உள்ள பையனாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்குள்ளே இருக்கிறது பலமுள்ள ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை போஷிக்கிறதில்ல, கர்த்தர் உங்களை போஷிக்கிறார். ஊரில் யாரும் உழைச்சி போட்டு உங்களை காப்பாற்றல, கர்த்தர் அவங்களை காப்பாற்றுகிறார். உங்களுக்கு பலமுள்ள ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். எதிர்காலத்தில் உங்களை யார் கவனிப்பார்? கர்த்தர் உங்களை கவனிப்பார். யாரை வச்சு கவனிப்பார்? யாரை வச்சு கவனிப்பார்? அல்லேலூயா. ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு பலமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகத்தில் என்ன செய்ய
இப்போ பாருங்கள், எல்லா மருமக்கள் மாறணும்ல, எப்படி கவனிப்பாங்களோ தெரியாதே, என்ன பண்ண, எல்லாம் அடிமை மாதிரி தான் நம்ம வாழ வேண்டியதாக இருக்கிறது. வயசு 50 60க்கு பிறகு அப்படி திருமணம் ஆகிட்டு பிள்ளைகளுக்கு ஆகிட்டுனா அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. பாருங்கள், நீங்கள் தான் எப்பவுமே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி. தேங்க்யூ. அப்படிதான் இருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு லாபம் தானே அது. நீங்கள் ராணி, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா. ஏதோ யாருக்கிட்டையும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு உன்னுடைய மருமக கையினால் சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்க வச்சு. அந்த காலத்தில் அப்படி தான். நான் எங்கள் வீட்டில் இருப்பேன், அங்கே போகவே மாட்டேன்ட்டு இந்த பிடிவாதம் படிச்சுட்டு சில பேர் இருப்பாங்க, கௌரவத்துக்காக வேண்டி போக மாட்டாங்க அங்கே இங்கேயும். அது ஒரு விஷயத்தில் தெரில, அது ஒரு பாரம்பரியம், அது ஒரு பழக்க வழக்கம். நான் இந்த பக்கம் வந்து நான் சொல்கிறேன், விசுவாசத்தில் யாருக்கும், நீங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் வயதான காலத்தில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அவங்க கண்டிப்பாக அன்பினால் அவங்கள கவனிப்பாங்க. எப்போதும் நீங்கள் இந்த பலவீனப்பட்டு அதனால் சண்டை போட்டு அல்ல அதிகாரத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கி நான் இருந்தால் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை நன்றாய் வழிநடத்து கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு கனம் எவ்வளோ முக்கியமோ அதே கனத்தை உங்களுக்கும் அவர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால் எதையும் நீங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது இந்த விஷயத்தில். கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. இப்படி ஒரு தெளிந்த புத்தி இருக்கணும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரைட். அதனால ஆபிரகாம் குறித்து நேர வந்து பார்க்கலாம். அதே ஆபிரகாம் நம்ம ஏன் பின்பற்றணும்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அவருடைய வாழ்க்கை முறையை கொடுத்திருந்தார். அதே வாழ்க்கை முறையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். 4:17 மறுபடியும் 4:17 ரோமர்ஸ் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தோருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கல் போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். நம்ம எல்லாருக்கும் தகப்பனானா அவன் அதே வாழ்க்கை முறை. நம்ம எல்லாருக்கும் ஆபிரகாம் தகப்பனானா தேவன் ஆபிரகாமுடைய தேவன் அதே விசுவாச வாழ்க்கை முறையுடையவர் இருந்தார். ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கை முறையுடையவராக இருந்தார். இப்போ அதே ஆபிரகாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாய், தகப்பனாய், விசுவாச வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணார்? இல்லாதவைகளை இருக்கல் போல் அழைத்தார், பேசினார். இருக்கிறதா பார்க்கவே இல்லை. உதாரணத்திற்கு அவருடைய சரீரத்தை குறித்தோ சாராளுடைய வயதை குறித்தோ தன்னுடைய வயதை குறித்தோ அவர் கண்டுகொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. கண்டுகொள்ளவே இல்லைன்னா யார்ட்டையும் பேசியிருப்பாங்களா? ஊர் உலகத்தில் பேசியிருப்பாங்களா? சொந்தக்காரங்கிட்ட பேசியிருப்பாங்களா? நம்ம விட்டா எவ்வளோ பேர்கிட்ட சொல்லியிருப்போம்? ஐயா ஒரு வாய் அதை பற்றி திறக்கல, அதை கண்டுக்கிடவே இல்லை, அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. சரீரத்தையும் சாராளுடைய பலவீனத்தையும் வயது சென்றவளாக இருந்தும் அதை குறித்து இயற்கை ரீதியாக அவர்கள் கண்டே கொள்ளவில்லை. அவங்களுடைய மனசில் தோன்றவே இல்லை, ஒரு மனசில் வாயில் இல்லவே இல்லைன்னா அவங்க எப்படிப்பட்ட தகப்பனா நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. புலிக்கு பிறந்தது புனையாகுமான்னு கேட்டது போல ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா பிறந்தது விசுவாசம் இல்லாமல் ஆக முடியுமா? நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் தன் சரீரத்தையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் குறித்து எண்ணவே இல்லை, மனசுல வரவே இல்லைன்னா அவருடைய வாயில என்ன விசுவாச வாழ்க்கை முறையும் விசுவாச அவங்களுடைய மேலோங்கி நின்றது என்னது? அதுதான் தரையில் நடக்கிற ஒரு காரு அந்த வாழ்க்கை முறையை மாற்றிட்டு புது சிருஷ்டி ஆக்கி வானத்தில் பறக்கிறது போல் ஆக்கிட்டார். ஏரோப்ளைன் ராக்கெட் ஆகிட்டார். இந்த ராக்கெட்டுக்கு தண்ணியில் என்ன இருக்குது, நம்ம ஊரில் ஓட்டில் என்ன இருக்குது இதெல்லாம் தெரியாது. ராக்கெட்டில் ஆகாயத்தில் விண்வெளியில் என்ன இருக்குன்னு தான் அதுக்கு தெரியும். அதை தான் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே போல் நம்ம விசுவாசிகளை வேறு சிருஷ்டி ஆக்கப்பட்டதுக்கு பிறகு தேவன் யாராக இருக்கிறார், தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கும் அந்த இருதயமும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் பெருக பெருக தேவன் எப்படி இருக்கிறார் அதே போல் ஆபிரகாம் எப்படி நினைக்கிறாரோ சிந்திக்கிறார். அதே போல் ஆபிரகாம் நமக்கு தகப்பனாக ஏற்படுத்தினவர் இப்படி இல்லாததை இருக்கிறத போல் அழைக்கிற தேவன். அதே போல் ஆபிரகாம் இல்லாததான் இருக்கிறதா சொல்கிறானே தவிர இருக்கிறத சொல்லவே மாட்டேங்கிறான் ஆபிரகாம். அதனால் பேர் சூட்டி விட்டாங்க. பேர் சூட்டினதுக்கு பிறகும் அவனுக்கு விட்ட பேர் இருக்கிற பேரே கிடையாது, ஜாதிகளின் தகப்பன். ஸோ அவனுக்கு பேர் அப்படிப்பட்ட பேர் விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி தான் தங்களை பார்த்தாங்க. அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வீட்டில் இருந்திருப்பாங்க, பாத்திரம் கழுவும் போது, துணி துவைக்கும் போது, அல்லது வீடுகளில் அந்த அம்மா பரிமாறும் போது, இவர் வெளியெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது, வேலைக்காரர்கள் கூட அவங்களுக்கு சொத்தெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க, வேலைக்காரர்கள் ஏராளம். இப்போ அவங்களாம் இவங்க பேசும்போது என்னத்தை பேசியிருக்கிறாங்க? அதுதான் வாழ்க்கை முறை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, ஆமென்.
நான் நினைக்கிறேன் கழுகுறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலையா? சுத்தமாகிறோம். விசுவாசத்தில் பெருகணும், வளரணும். பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. ரோமர் 4 அதிகாரம் 12-13, அதே அதிகாரத்தில் மேலே போயிடுவோம். 12-13 பாருங்கள் என்ன சொல்லு. விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். இப்போ என்னென்னா, நம்ம எப்படி லைஃப் ஸ்டைல் உடையவர்களாக இருக்கணும், வாழ்க்கை முறை உடையவர்களாக இருக்கணும்னுங்க பார்க்குறோம். ஆபிரகாம் ஏன் விசுவாசின் தகப்பன் ஆனான்? வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்கிறாரு, நாம் ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளில் நடக்கணுமா. என் வார்த்தையில் நடக்கணும்னு மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை. அடிச்சுவடுங்கிறது அவன் வச்சு சென்ற பாதையில் அப்படியே நடக்கிறது. பாதை எந்த பாதையில் நடக்கன்ட்டு அவனை விசுவாசின் தகப்பனாக்குனாராம்? பைபிள் சொல்லுது, நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில். அடிச்சுவடுன்னு என்னது? இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், பாதம் எந்த இடத்துல அவன் கால், அதே போல தான் ஃபுட் ஸ்டெப்ஸ்னு சொல்கிறான். அதுதான் இங்கிலீஷில் ஃபுட் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கா. ஃபுட் பிரிண்ட்ஸ், வாட் இட் சேஸ், குயிக் 4:12, 4:12. You follow English Bible, right? Anybody? The father of circumcision to them who are not of the circumcision only, but who also walk in the steps of that faith. Steps of faith. Steps of faith. KJV சொல்லுது steps of faith. அந்த விசுவாச ஸ்டெப்பில், அந்த ஃபுட் பிரிண்டில், அந்த அந்த பாதையில் நம்ம நடக்கிறதுக்கு அவனை ஏற்படுத்தி. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறையும் ஆபிரகாமை போல தான் இருக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறை தேவனை போல் இருந்தது. நாம் யார்? தேவனுடைய பிள்ளை. தேவன் எந்த வாழ்க்கை முறை? விசுவாச வாழ்க்கை முறை. அவர் இல்லாததெல்லாம் இருக்கிறதா சொல்றார். இருக்கிறத பற்றி அவர் சொல்லல, பிரச்சனைகளை பற்றி, வியாதிகளை பற்றி. மனுஷனுக்கு இருக்கிறதே மனுஷன் அப்படி தான் பேசுறார். உனக்கு ரொம்ப வியாதி இருக்கு, கவலைப்படாத, நான் வந்து உன்னை காப்பாற்றிக்கிடுவேன், அப்படி சொல்றாரா? புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்? நீ கவலைப்படாத, இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் உன் நிறைய வியாதி இருக்குன்னு அவர் அங்கீகரிப்பாரா? அவர் விசுவாசம் தான் பேசுவார். அப்போ இதில் இப்படி இதுக்குத்தான் அவர் நமக்கு தகப்பனான். ஆபிரகாம் தப்பா, ஆபிரகாம் எங்கள் அப்பான்னு சொன்னா மாத்திரம் போதாது. அப்பாவை போல் ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு இருக்குதா? நம்ம அப்பா ஆபிரகாம், அவர் போல் லைஃப் ஸ்டைல் நமக்கு இருக்குதா? அவர் விசுவாசத்தை பேசுகிறவர், விசுவாசத்தை செய்கிறவர், அதே போல் லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் ஆபிரகாம் நம்மளுக்கும் கொஞ்சம் இருக்குதா? இருக்கணும். சொல்ல மாட்டாங்க பாருங்கள், இவர் பாஸ்டர் அப்படி இப்படி போட்டு கேட்பாரு, ஒன்று சொல்லி கூட இருக்குன்னு சொல்ல கூட இல்லை. நம்ம ஊரில் ரொம்ப வருஷம் சர்ச்சைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், இவர் அவன் இப்படியும் கேட்பார் அப்படியும் கேட்டுருவார் பாஸ்டர். ஆனால் நம்ம வந்து அப்படி இருந்துடணும் பாருங்கள். அப்படி தராசில் அப்படி நிற்கிற மாதிரி அந்த பக்கம் ஜாய் கூட இந்த பக்கம் பேசவே கூடாது. ஓகே, வாழ்க்கை நிறைய மாறணும். நீ உங்களே யோசித்துக்கோ, நம்ம என்ன பேச்சு வீட்டில் பேசணும், இந்த பேச்சை அதிகரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் அப்படி கொஞ்சம் அந்த பேச்சுகளை அதிகரிங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அந்த படத்தை கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ரைட், அடுத்த இன்னொரு வசந்தி படிச்சிருவோம். 13 படிங்க. 13. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்போ இந்த உலகத்தை சுதந்தரிப்பான், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆபிரகாம் அவருடைய சந்ததியும் உலகத்தில் உள்ள காரியங்களை சுதந்தரிக்கிறது, எல்லா காரியம் இந்த விசுவாசத்தினால தான் அவங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. அதனால தான் ஆபிரகாமை அவனுடைய அடிச்சுவடுகளில் அவனுடைய சந்ததி ஆகிய நாமும் நடக்கணும். ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, அவனுக்கு அந்த அடிச்சுவடு நடக்கும்படி தான் நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளானோம். அது விசுவாசம் தான் மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ரைட்டா? இந்த விசுவாசத்தில் நான் முடிக்கிறேன். இப்போ இந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் அறிக்கை ரொம்ப முக்கியமானது. நம்ம என்ன பேசுகிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முறையாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. இப்போ பேச்சில் தான் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களாக அழைத்தல், பேசுறது. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாருங்கள், அது நம்ம அறிக்கை ரொம்ப முக்கியமானது. அறிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை முறை. நம்ம பேசுறது சரியில்லைன்னா வாழ்க்கை நல்லாவே இருக்காது.
நம்ம எண்ணத்தை எவ்வளோ அதிகமாக நல்லது பேசுகிறோமோ, அறிக்கையை நல்லா ஆக்கணும் வசனத்தின்படி. இப்போ வசனத்தை உள்வாங்கிறதும் பேசுகிறது ரொம்ப முக்கியம், வீட்லேயும் எல்லா இடங்கள்லையும். பாருங்கள், நிறைய பேர் மும்பையில் வந்திருப்பாங்க, தமிழ் அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் இதுவரையில் இன்றைக்கி வர ஒழுங்கான ஹிந்தி பேசுறது கிடையாது. ஆனால் இங்கே பிறந்திருக்கு பாருங்க பிள்ளைங்க, அவங்கெல்லாம் சூப்பரான ஹிந்தி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க இங்கே பிறந்ததுனால அவங்களுக்கு நல்லா வந்திருக்கு. ஆனால் அங்கே பிறந்து வந்ததுனால என்னாச்சு? அதான் பாருங்கள், அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் கர்த்தரும் பார்த்தார் போலுக்கு நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிச்சிட்டார் விசுவாசத்தை பேசும்படியாக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே பழைய ஏற்பாடு ஆட்களை அப்படியே வனாந்தரத்து வழியாக கொண்டு வந்து, செங்கடலை தாண்டி வனாந்தரத்தில் கொண்டு வந்து அடுத்த நேர நம்ம ஜோசுவா மூலமாக கானான் தேசத்தில் குடியேற பண்ணி அப்படியே வச்சுட்டு, அதுலேருந்து அப்படியே வந்து எல்லாருக்கும் பாவங்களெல்லாம் அறிக்கையிடுங்க, மன்னிச்சிருந்தேன், அப்படியே வந்துருங்க, அப்படி புதிய ஏற்பாடுகள் நுழைஞ்சிடலாம், அடுத்த பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை அப்படியே கொடுத்துடலாம். ஆண்டவர் கொடுக்கல பாருங்க. ஏன் அவங்க புது சிருஷ்டி ஆனாங்க? அவங்களுக்கு தேவை வேறொரு வாழ்க்கை முறை. தேவனுடைய வாழ்க்கை முறை அவங்களுக்கு தேவைப்பட்டது. அது வந்து அறிக்கையின் வாழ்க்கை முறை. அப்போ விசுவாசம் என்கிறது உங்களுடைய வாயின் அறிக்கையில் எவ்வளவு தூரம் நல்ல அறிக்கை பண்ணுறீங்களோ, எவ்வளவு தூரம் சரியான அறிக்கை பண்ணுறீங்களோ, அதுதான் விசுவாசம், அதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது. சரியா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:13 அந்த அறிக்கை பண்ணுறதுக்கு தான் இந்த புதிய ஆவி வந்து விசுவாசத்தின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பெற்றிருக்கிற ஆவி என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பழையவில் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின இல்லையா? அதுக்கு முன்னால் என்ன சொல்லுது? 4:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய சிருஷ்டியாக இருக்கிற அந்த ஆவி மனிதன் இந்த 4:13 பார்க்கும் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி பேசுகிற ஆவியா இருக்கு இந்த ஆவி. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடினால் பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, ஆமென், ஹல்லேலூயா. அந்த பழைய ஆவி வந்து விசுவாசத்தை பேசாத ஆவி. புதிய ஆவி விசுவாசத்திலே வாழ்க்கை கட்டமைக்கிற ஒரு ஆவி, அது பேசுகிற ஆவி, அது அறிக்கை எடுக்கிற ஆவி. இந்த விசுவாசம்னு சொன்னாலே இந்த ஆவி மனுஷன் அறிக்கை எடுக்கிறதா என்னத்தை பேச போறான்? இல்லாததை இருக்கிறதா சொல்லும். ஆனா தலை என்ன சொல்லும்? இருக்கிறதா சொல்லும். சரீரம் சொல்லும் இருக்கிறதா சொல்லும். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை தலையை சார்ந்தோ அல்லது நம்முடைய சரீரத்தை சார்ந்தோ இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய ஆவியை சார்ந்து இருக்க வேண்டும் அவசியம். அப்போ ஆவியின் உணர்வு தான் மேலோங்கணும், விசுவாசத்தின் உணர்வு மேலோங்கணும். அதற்கு போதகங்கள் உதவுகிறது. எல்லாரும் எழுப்பி ஜெபிப்போம். மீதி அடுத்த வாரத்தில் நம்ம கவனிப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை கனம் பண்ணுகிறோம். இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இதற்கேற்ற பிரதிபலங்களை கொடுக்கத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரையும் பிதாவினுடைய சமூகத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். விசுவாசம் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை முறையாக இருக்கிறது. லைஃப் ஸ்டைல், தேவனுக்கு லைஃப் ஸ்டைல் அது இருக்குது. ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைல் எங்களுடைய லைஃப் ஸ்டைல்னு சொன்னீர். எங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. இல்லாத வேலை இருக்கிற போல் அழைக்கிறதே எங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை போல நாங்கள் வாழும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அவரே விசுவாசத்தை தொடக்கிறவராக இருக்கிறார். அவரே எங்களுக்குள் வந்து எங்களுக்குள் வாழுகிறார். ஆகவே நாங்கள் விசுவாசத்தில் வாழும்படியாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சிந்தையின்படி அல்ல, எங்களுடைய சரீரத்தின்படி அல்ல, எங்கள் ஆவியின்படி பிதாவை நாங்கள் வாழ, அவருடைய வார்த்தையின்படி வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வரக்கூடிய காலங்களில் இதனுடைய பெருக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விசுவாசம் சகல கனமகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.